ஏன் சார் ரஞ்சனிக்கு என்ன சார் ஆச்சு? இந்த இடத்துல ஏன் வண்டி பண்ணி நிக்குது, ஆளை காணா? என்ன சார் ஆச்சு? அக்கம் பக்கத்துல யார்கிட்டயா விசாரிச்சு பாத்தீங்களா? என்ன சார் சொல்றாங்க? நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். எல்லாரும் தெருல இருந்தா சொல்றாங்க. இந்த இடம் கொஞ்சம் தள்ளி தானே இருக்கு. கடைகள்ல இருக்கிறவங்க நடந்ததை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. வேலு ரஞ்சனியை பத்தி என்கிட்ட கவலையா சொல்லும் போது கூட அதை நான் பெருசா எடுத்துக்கல சார். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அடிவயிறு கலக்குது சார். சார் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு மனசு பதைக்குது சார். சார் வயசுல பெரியவங்க நீங்க, இப்படி நீங்களே தைரியம் இல்லாம பேசினா எப்படி சார்? அவங்க கொஞ்ச நேரம் காணோனதும் ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கணும்? வேற எப்படி சார் யோசிக்க முடியும்? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லதாவே இல்லையே. அன்னைக்கு அவங்க பொண்ணை கடத்திட்டாங்க, இன்னைக்கு ரஞ்சனியை காண நம்ம தேடிட்டு இருக்கிறோம். என்ன சார் பண்றது? பாவம் சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்களுக்கு ஏன் சார் இப்படிலாம் நடக்குது? சார் கூல் டவுன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ அவசர வேலையா வெளியே போயிருக்கலாம். இப்போ அவங்கள நம்ம கான்டெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்துக்கலாம். இல்ல சார், ஏதோ நடந்திருக்கு. இல்லனா வண்டி ஏன் இப்படி விட்டு போகணும்? அந்த இன்ஸ்பெக்டர் மேடத்தோட பையன் தான் சார் ஏதாவது பண்ணிருப்பான். இல்லனா அந்த அம்மாவே வேற ஒரு பழிய போட்டு மேடத்தை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நாமளா எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இப்ப சாரும் நீயும் கிளம்புங்க. பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். சார் நான் இப்ப வீட்டுக்கு போனா பாப்பா அம்மாவை பத்தி தான் விசாரிப்பா. இப்பவே அவ அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது சார்? அம்மா இல்லாம அவ ரொம்ப நேரம் தாங்க மாட்டா சார். அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் சார். புரியுது வேலு, ஆனா எப்படியாவது நாம இதை சமாளிச்சு தானே ஆகணும். அனு கேட்டா ரஞ்சனி ஏதோ வேலையா வெளியே போயிருக்காங்க, நைட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளி. ஆனா அவங்க காணாம போயிட்டாங்கன்னு மட்டும் உளறிடாத சார். நீங்களும் கூட இருந்து அனு டிஸ்டர்ப் ஆகாம கொஞ்சம் ஓகே பாருங்க சார். நான் கேமரால செக் பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரி நீங்க போங்க. சரிங்க சார், வா வேலு போலாம். வாங்க.